காலாகாலமா உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. அது எப்படி சார்? எங்க அப்பா பெரிய தொழிலதிபர். அவர் மூலதனம் போடலனா எந்த தொழிலாளியும் சோறு திங்க முடியாது. உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினது இல்ல. இந்த மேஜ உழைப்பால தான் மாறுச்சு. இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் மாறுச்சு. இந்த மேஜையில இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும். இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். இந்த கட்டிடத்துல இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் தான் மிஞ்சும். அந்த செங்கல்ல இருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் களிமண் தான் மிஞ்சும். இப்படி உலகம் பூராவும் உழைப்பால தான் மாறி இருக்கு. ஆனா ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம, உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களை எடுக்க வேணாமா? அதுக்கு நீங்க அரசியல் பொருளாதாரம் இதெல்லாம் படிக்கணும். காலாகாலமா உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. அது எப்படி சார்? எங்க அப்பா பெரிய தொழிலதிபர். அவர் மூலதனம் போடலனா எந்த தொழிலாளியும் சோறு திங்க முடியாது. உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினது இல்ல. இந்த மேஜ உழைப்பால தான் மாறுச்சு.